ஹலோ வீவர்ஸ், 60 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற டிசம்பர் 30ஆம் தேதி அன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் தீர்ந்து செல்வ செழிப்போடையும் சந்தோஷத்தோடனும் வைகுண்ட பதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குங்க. என்னங்க சொல்றீங்க? டிசம்பர் 30 நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுதா? பெருமாளுடைய ஆசிர்வாதம் கிடைக்க போகுதா? அப்படி அந்த நாளில் என்ன அதிசயம் தான் நடக்க போகுது அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது பெருமாளுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசியானது அன்றைய தினத்துல வந்திருக்குங்க. பெண்கள் உங்களுடைய வீடுகளில் மறக்காம இந்த 5 விஷயங்களை செய்து பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நீண்ட ஆயுள், பலம், ஆரோக்கியம் மற்றும் செல்வம். ஒரு மனுஷனுக்கு தேவையான மிக முக்கியமான 3 விஷயம் அப்படின்னா அது நீண்ட ஆயுளோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு நம்ம இருக்கணும், வாழ்வதற்கு தேவையான செல்வ வளமானது நமக்கு கிடைக்கணும், பண வசதி இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே நாளில் இந்த பெருமாளை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக நமக்கு முழுமையாக கிடைக்க கொடுங்க. அதாவது பொதுவாகவே வைகுண்ட ஏகாதசி நாள் அப்படின்னா இரவு முழுவதுமே கண் விழித்து பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் செய்ய முடியாதவர்கள் உங்களுடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக இந்த 5 செயல்களை மட்டும் பெண்கள் செஞ்சுட்டு வந்தால் போதுங்க. பெருமாளுடைய முழுமையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நல்லதுமே நடக்கக்கூடும். நீண்ட ஆயுள், பலம், ஆரோக்கியம், செல்வம் என்று எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். எனவே இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 30/12/2025 வரப்போகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று தான் இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசியானது வரப்போகிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த 2025ல் 2வது முறையாக வைகுண்ட ஏகாதசியானது வந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இந்த வருடத்துடைய தொடக்கத்தில் ஒரு ஏகாதசியும் இந்த வருடத்துடைய இறுதியில் மற்றொரு ஏகாதசி என்று வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 60 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு ஏகாதசியானது நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் மறக்காம ஏகாதசி நாளான செவ்வாய்க்கிழமை அன்று இந்த ஒரு எளிமையான 5 செயல்களில் முடிஞ்ச அளவுக்கு 3 விஷயங்களையாவது கட்டாயமாக உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வாங்க. இந்த 3 விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது, எல்லோராலையும் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய ஒரு விஷயங்க. அதிகப்படியான எந்தவித செலவுகளுமே உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க. முழு மனதோடு பெருமாளை நினைச்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற அவருடைய திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு அன்றைய தினத்தில் இந்த எளிமையான 3 விஷயங்களை செய்துட்டு வாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவிற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் நம்ம செய்துட்டு வரலாம். வைகுண்ட ஏகாதசி நாளன்று உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுடைய சிலை இல்லைனா ஏதாவது பெருமாளுடைய சிலை, உருவ சிலை இருந்துச்சுன்னா அந்த சிலைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்துட்டு வரலாம். பஞ்சாமிர்தம் அப்படிங்கிறது பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை இதெல்லாம் கலந்தது தான் பஞ்சாமிர்தங்க. இதை கொண்டு நம்ம அபிஷேகம் செய்வது மிகவுமே விசேஷமானது. அப்படி சிலை இல்லாதவர்கள் பெருமாளுக்கு இந்த பஞ்சாமிர்தத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடுகள் செய்து கொண்டு பிறகு பூஜைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த பிரசாதத்தை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பிட்டு வரலாங்க. இதன் மூலமாக நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மேலும் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைய கொடுங்க. எனவே அன்றைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு மாலை சரியாக 6 மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உரிய சிலை இருந்தால் நீங்கள் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்யலாம். ஒருவேளை சிலை இல்லைங்க, எங்கள் வீட்டில் படங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பஞ்சாமிர்தத்தை நெய்வேத்திய பிரசாதமாக வைத்து படையல் போடுவது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிறப்பானதுங்க. ஸோ இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு செஞ்சுடுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலையை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா ஓம் விஷ்ணுவே நமக, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வெற்றிலை எடுத்து அந்த வெற்றிலையில் ப்ளூ கலர் பெண்ணால் பார்த்தீங்கன்னா ஓம் விஷ்ணுவே நமக அப்படிங்கிற இந்த விஷ்ணு பகவானுடைய திருமந்திரத்தை எழுதி அவருடைய பாதத்திற்கு கீழாக வச்சிருங்க. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய படத்தை தனியாக எடுத்து வச்சு தானே இன்னைக்கு நம்ம பூஜைகள் செஞ்சுட்ருக்கோம். ஸோ அவருடைய பாதத்திற்கு கீழாக அந்த வெற்றிலையில் ஓம் விஷ்ணுவே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை எழுதி அப்படியே வச்சிடுங்க. பூஜைக்கு பிறகு அந்த வெற்றிலையை
இலையை உங்களுடைய பணப்பெட்டி இல்லைனா வந்து பீரோல வைத்தா பொருளாதார வளர்ச்சியானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நல்லபடியாக பணமானது சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வெற்றிலையை தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டியிலையும் வைக்கலாம். இதனால பணமானது பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். தேவையில்லாம வீண் விரைய செலவுகள் வருது இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் சும்மா வீடியோக்காக சொல்றாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. முழு மனதோடு நம்பிக்கையோடு பெருமாளை நினைச்சுக்கிட்டு இந்த விஷயங்களை செஞ்சு பாருங்க. நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேருக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு, அதை மனதார உணர்ந்து இருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு அற்புதமான தகவலை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக பசுவிற்கு உணவிடுதல். அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பசு மாடுகள் இருக்கும் இல்லையா, அந்த மாட்டிற்கு உங்களால் முடிஞ்ச தானியங்களை நீங்கள் கொண்டுட்டு போய் கொடுக்கலாங்க. இல்லைனா வாழைப்பழம் கொடுக்கலாம், அகத்திக்கீரை கொடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நெய் தடவிய ரொட்டி, வெல்லம், இது போன்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு வரலாங்க. இது உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடுங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலமானது சிறப்பாக இருக்கக்கூடும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னா பசுமாட்டிற்கு இது போன்று தம்பதியர்களாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பசுமாட்டை வந்து கற்பூர தீப ஆராதனை காட்டி நீங்கள் வழிபாடுகள் செய்து கொண்டு பசுமாட்டிற்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானியங்கள் வாங்கி கொடுங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரையை வாங்கிட்டு போய் கொடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்துட்டு வரும்போது உங்களுக்கு புண்ணியமானது கிடைக்க கொடுங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்து காத்து இருந்த குழந்தை பாக்கியமுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஒருவேளை எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் பசுமாடு இல்லைங்க, பசுமாடுனால அவ்வளோ ரேருங்க, நான் ரொம்ப சிட்டிக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்த்து விட்டு அடுத்த பூஜைகளை கூட செய்யலாங்க. அதாவது துளசி வழிபாடு. உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா துளசி செடி இருந்துச்சுன்னா அந்த துளசி செடிக்கு கீழாக பார்த்தீங்கன்னா நெய் விளக்குல பார்த்தீங்கன்னா தீபமேற்றி வைத்து அந்த துளசி செடியை 7 முறை வலம் வர வேண்டுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் துளசி செடி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க துளசி இலைகளை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து அதை நீங்கள் மாலையாக கட்டி பெருமாளுக்கு அணிவிச்சிடலாம். அதே போல் துளசி இலையில பார்த்தீங்கன்னா அதே போல் ப்ளூ கலர் பேனாவால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீ அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை அதாவது மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணித்து வீட்டில் பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டுங்க. இதனால் வீட்டில் செல்வ செழிப்பானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். பெருமாளுக்கு இந்த நாளில் துளசியால் அர்ச்சனை செய்வதும் துளசியால் மாலை கட்டி போடுவதும் மிகவுமே சிறப்பானது. இதனால் பெருமாளுடைய அருளோடு சேர்ந்து மகாலட்சுமியுடைய முழுமையான ஐஸ்வர்யத்தையும் நம்ம பரிபூர்ணமாக நம்முடைய வீடுகளில் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா ஓம் விஷ்ணுவே நமக அப்படின்னு எழுதணும். அதே போல் துளசி இலைகளில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை எழுதிட்டு வந்தாவே போதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் துளசி செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நெய் தீபத்தை ஏற்றி வைத்து துளசி இலையை பார்த்தீங்கன்னா 7 முறை பார்த்தீங்கன்னா வலம் வர வேண்டுங்க. ஸோ இவ்வளவு தாங்க சிம்பிளாக இந்த விஷயங்களை செஞ்சு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆவதான விஷயம் பார்த்தீங்கன்னா அரச மரத்தடியில் தீபம் ஏற்றுவது. அதாவது மாலை நேரத்தில் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அரச மரத்தடியில் நிறைய விநாயகர் கோவில் இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இல்லைனா கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மனதார் நீங்கள் உச்சரித்துக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வந்து மன அமைதியை உங்களுக்கு முழுமையாக தரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இவ்வளோதாங்க இந்த வைகுண்ட ஏகாதசி நாளன்று கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு அப்புறமேட்டு மீண்டும் இது போன்ற ஒரு அபூர்வமான நாள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. தேடினாலும் இது போன்ற நாட்கள் நமக்கு மீண்டும் கிடைக்காது. ஸோ கிடைத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று மங்களகரமான முருகப்பெருமானுக்கு உரிய நாளன்று பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசியானது இந்த முறை அமைஞ்சிருக்குங்க. அதாவது 5 விஷயம் தாங்க. மகாவிஷ்ணுவிற்கு அபிஷேகம் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்யலாம். இல்லைனா பஞ்சாமிர்தத்தை நெய்வேத்திய பிரசாதமாக வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிலையில் ஓம் விஷ்ணுவே நமக அப்படிங்கிறத எழுதி வைத்து பூஜைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த வெற்றிலையை பணம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சா பணமானது சேருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் பசு இருந்தால் அந்த பசு மாட்டிற்கு ஏதாவது உணவை நம்ம கொடுத்துட்டு வரலாம். அடுத்து துளசி வழிபாடு. துளசி இலையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீன்னு எழுதலாம். துளசி இலைகளை
அர்ச்சதை செய்யலாம், மாலை கட்டி அணிவிக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது உண்டாகக்கூடும். அடுத்து அரச மரத்தடியில் பார்த்திங்கன்னா நம்ம தீபம் ஏற்ற வேண்டும். ஸோ இவ்வளோதாங்க. இந்த 5 விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இரவு முழுக்க உங்களால் கண் விழிக்க முடியலனா கூட பெண்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடுகளில் எளிமையாக இந்த செயல்களை செய்துடுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து அதற்கான தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் கொடுக்குறோங்க. பொதுவாகவே வைகுண்ட ஏகாதசி என்பது பெருமாளுக்கு அருளை பெற்றுத்தருவதற்கு உகந்த நாள். இந்த நாளில் சில குறிப்பிட்ட எளிமையான பரிகாரங்களில் வீட்டில் இருந்தபடியே செய்வதால் பெருமாளுடைய பரிபூர்ணமான அருளை நம்மளால் பார்த்திங்கன்னா நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். செல்வ செழிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் வருதுங்க. 2025ஆம் ஆண்டுடைய இறுதி ஏகாதசியாக வைகுண்ட ஏகாதசியானது அமைஞ்சிருக்கு. வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஏகாதசிகளில் ஒன்றாக இந்த மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசியானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த 2025 துவக்கத்திலேயே பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வைகுண்ட ஏகாதசி நிறைவடைந்து விட்ட நிலையில் இந்த ஆண்டுக்கு இறுதியாகவும் மற்றொரு வைகுண்ட ஏகாதசி விரத நாள் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஏகாதசியை தான் புத்திரதா ஏகாதசி அப்படின்னும் பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. மற்ற ஏகாதசிகளில் வரக்கூடிய ஏகாதசிகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாட முடியாவிட்டாலுமே மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து உபவாசமாக இருந்து பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதால பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் அதிகரிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.